வெல்கம் சிம்பிள் லைஃப் திட்டிக்கு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். பருப்பு, பச்சை மிளகா, பருப்பு கடைஞ்சி வேக வச்ச பச்சை மிளகா, பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை கடைஞ்சி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பச்சை மிளகா சாம்பார் இட்லிக்கு ரெடி ஆகிடுது. காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் சாம்பார் மாதிரி, திடீர் சாம்பார் வைக்கணுன்னா அந்த மாதிரி செய்யலாம். உடனே ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பச்சை மிளகா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கொதிக்கணும். ஒரு கொதி வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ தேவையான உப்பு போடுறோம். புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றலாம். புளி கரைசல் ஊற்றியாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம், நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்தப்புறம் இறக்கிட்டால் பச்சை மிளகா சாம்பார் ரெடி. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.